ஹலோ. ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். உங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டேன். ஓகே ஓகே. இப்போ அந்த மிஷின் சொன்னீங்க இல்லையா, அந்த வாங்குறது. ஆமாம் சார். அது என்ன பேசிக்கு நல்லா இருக்குமா, இல்லை அந்த நீங்கள் எந்த மாடல் நல்லா இருக்கும்? கொஞ்சம் குயிக்காக வேலை செய்கிற மாதிரி. எல்லாமே நல்லா இருக்கும் சார். அதோட உழைப்பு மட்டும் அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் ஆகும். எவ்வளோ இல்லை, அந்த ரெசிப்ட் மாதிரி வர மாதிரி இருந்துச்சுல ஒன்று, அது 15,000 வரும் சார். அதுலேயே கைரேகை வச்சு ரெசிப்ட் வந்துருமா? ஆமாம், ப்ளூடூத்லேயே வரும். அது 15, அது நல்ல லைஃப் வரும். அதனால அது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குன்றீங்களா? ஸ்பீடாக இருக்கும், நல்ல லைஃப் வரும், கம்ப்ளைண்டே வராது, பணம் கட்ட தேவையில்ல, லைஃப் டைம் ஆர்டி சர்வீஸு. நல்லா இருக்கு. அது அதோட ப்ளஸ் பாயிண்ட். இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு ஆக்சிஸ் பேங்க் வந்து சும்மா ஒருத்தங்க நம்ம ஏடிஎம் எழுதி போட்டதுனால அமௌண்ட் எடுக்கிறதுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க எங்கிட்ட. ஒரு ஒரு 10,000 ரூபாய் எடுக்கிறாங்க. அவங்க கைரேகை மட்டும் வச்சா போதுமா, இல்லை என்ன பண்ணணும்? ஆதார் நம்பர் கட்டாயமா வேணும், அதுக்கப்புறம் கைரேகை வேணும், அவ்வளோதான். ஆதார் நம்பரை போட்டு விட்டு நான் என்டர் பண்ணி விட்டு அப்புறமேட்டு அவங்க கைரேகை வைக்க சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து அக்கௌண்ட் நம்ம போர்ட்டலுக்கு வந்துருவோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம கையில் இருக்க கேஷ் கொடுத்தா போதும். 3 செகண்ட்ல நமக்கு போர்ட்டலுக்கு அமௌண்ட் வந்துடும். வந்ததை உறுதிப்படுத்திட்டு போகணும். ஓகே. இப்போ நீங்க வந்து 40 கைரேகை மூலியமா 49,000 50,000 தான் எடுக்க முடியும். மினிமம் 50,000 தான். இப்போ ஒரு வேளை ஒருத்தங்க அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, ஒரு அமௌண்ட் ஒரு 1,00,000 எடுக்கணும் அப்படின்னு வராங்க, என்ன பண்றது? இல்ல, அது கைரேகையில சாத்தியம் இல்ல. கைரேகையில கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற நாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,000 தான். இல்ல வேற எப்படி நம்ம கொடுக்குறது? இப்போ நான் இப்போ எங்கிட்ட வந்து நான் கேஷ் லிக்விட் கேஷ் நான் பேங்க் வச்சு நடத்துவேன், 5 லட்சம் 10 லட்சம் வச்சு நடத்துறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கஸ்டமர் வராருன்னா நான் அவங்களுக்கு நான் இப்போ கொடுக்கலாமா அவங்க? ஆனால் அவங்க அக்கௌண்ட் நம்ம அந்த அளவுக்கு இப்போ வேற பேங்க்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏடிஎம்ல ஒரு 20,000 ரூபாய் எடுக்கலாம். கார்டு போட்டு 20,000, ரேகை வச்சு 50,000, மொத்தம் 70,000 தான் மற்ற பேங்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அலவுடு. ஓகே. அது எப்படி ஏடிஎம் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா நம்ம அந்த இந்த ரெசிப்ட் வர மிஷின்ல ஏடிஎம் வைக்கலாமா? இல்ல அது ஏடிஎம் கார்டு ஸ்வைப் பண்றதுக்கு தனியா மிஷின் வாங்கணும். தனியா வாங்கணுமா? அது எவ்வளவு வருங்க? அது ஒரு 2,500 ரூபா வரும். அது என்ன பில் கட்டணுமா? இல்ல அதெல்லாம் எதுவும் பில் வாங்க. அதுக்கும் இதுக்கு பணம் உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அப்படியா? சரி ஓகே. இப்போ அந்த ஏடிஎம் மூலியமா பணம் வந்து 20,000 வரலும் கொடுக்கலாம், அப்புறம் இதுல ஒரு 50,000 வரலும், மொத்தம் 70,000 கொடுக்கலாம். இவ்வளவுதான் லிமிட். இதுக்கு மேல எடுக்கணும்னா அவங்களோட அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கணும். இல்ல அந்த மாதிரி இருந்தா கரண்ட் அக்கௌண்ட் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு என்ன லிமிட்டோ அது அவ்வளவு எடுக்கலாம். இதே முறையில தான் எடுக்க முடியும், இல்ல வேற முறையில? வேற முறை ஏதாவது ஏடிஎம் முறையில மட்டும்தான் அவங்களுக்கு அதை அந்த பொசிஷன்ல எடுக்க முடியும். ரேகை வச்சு எடுக்கிறதுங்கிறது 50,000 ரூபாய்க்கு மேல லிமிட்டே கிடையாது, யாருக்குமே இல்லை. புரியுது. அப்ப ஏடிஎம் இருந்தா அவங்க லிமிட்டை பொறுத்து எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா. இப்போ இந்த ஃபினோ பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட், அந்த 4 lakhs அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஏடிஎம் கார்டுல வரும். அதை பொறுத்து கூட டிஃபரன்ஸ் ஆகும். ஃபினோ பேங்குக்குன்னு கிடையாது, எந்த பேங்கா இருந்தாலும் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமான ஒரு ஸ்லாப் இருக்கும். ஸ்லாப்பின் அடிப்படையில் அவங்க அதோட அட்வான்டேஜ் கொஞ்சம் கூடுதலா கொடுத்துருப்பாங்க. அது நம்ம அவங்க என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்களோ அந்த மற்ற நம்பரை நம்ம யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம். இப்போ இப்போ நான் மிஷின்ல ஏடிஎம் கார்டு போட்டு அவங்க கார்டுல நான் என்டர் பண்ற அமௌண்ட் ரிசீவ் டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா அமௌண்ட் கொடுத்துடலாம். ஆமா அமௌண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். அதனாலதான் நம்ம 100% நஷ்டம் இல்லைங்கிறோம். புரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு 30,000 என்டர் பண்றோம், கிரெடிட்ல கார்டுல இருந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னா தான் நம்ம எடுத்து கொடுக்கணும். ஆமா. இன்னொன்னு, அவங்க கிரெடிட் கார்டுல எடுக்கிறன்னு ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரிலாம் பண்றாங்களே, அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாமா? பண்ணி கொடுக்க முடியுமா? பண்ணலாம். கிரெடிட் கார்டு நம்ம பர்சன்டேஜ் வாங்கிக்கிறதா? அது கிரெடிட் கார்டுல வந்து நிறைய மெத்தட் இருக்கு. இப்போ நீங்க ஓடிபி சிஸ்டம் இருக்கு. மிஷன்லயே கார்டு போட்டு ஸ்வைப் பண்ணீங்கன்னா 24 ரூபா சம்திங் போகும் சார்ஜ். 1000 ரூபாய்க்கு 24 ரூபா போகுதா? ஓடிபி போட்டு எடுத்தீங்கன்னா 12 ரூபாயில இருந்து 18 ரூபா வரைக்கும் போகும். ஓகே. இப்போ நம்ம அவங்க கிட்ட எவ்வளவு சொல்லலாம்? அவங்களுக்கு 30 rupees. இப்போ நம்ம இந்த அமௌண்ட் எடுத்து கொடுக்குறது இப்போ பர்சன்டேஜ் எவ்வளவு போயிட்டு இருக்குங்க? பர்சன்டேஜ் 12. இல்ல சாரி, 1000 ரூபாய்க்கு எவ்வளவு போயிட்டு இருக்கு? 3 ரூபாயா? இப்படி என்ன மாதிரி போயிட்டு இருக்கு?
ரூபாய்க்கு 3 ரூபாலாம் இல்லை சார். 1000 ரூபாய்க்கு 12 ரூபா 20 பைசாவுல இருந்து தான் ஸ்டார்ட்டே. இல்லைங்க, இப்போ அமௌண்ட் எடுத்து கொடுக்குறோம் இல்லையா, அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம் ஏடிஎம்ல எடுத்து கொடுக்குற மாதிரி நம்ம கைரேகை வச்சு எடுக்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஆமா, அதுக்கு வந்து நம்ம 1000 ரூபாய்க்கு எவ்வளோங்க? 1000 ரூபாய்க்கு 2 ரூபா, அதான் ஸ்டாண்டர்டு. 3 ரூபா 4 ரூபாலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஆஃபர் டைம் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகம் எப்பாவது கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணும்போது கொடுப்பாங்க. இல்லை, மந்த்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க. அது எப்போ கொடுப்பாங்கிறது அது ஆஃபர் டைம் தான். ஓகே ஓகே, 2 ரூபா இருக்கு இல்லையா? இப்போ அக்கௌண்ட் இப்போ அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணி கொடுக்குறதெல்லாம் அது தனியாக நம்ம அக்கௌண்ட் தனி இன்சென்டிவ். அது மந்த்லி கணக்கு வருமா? ஆமாம், அக்கௌண்ட் ஓப்பனிங் சம்மந்தமானது எல்லாமே மந்த்லி ஒன்ஸ். ஓகே ஓகே. சின்ன ஒர்க் பண்ணாலும் எதுலையுமே இதாகும் தனியாக. எல்லாத்துலேயுமே இன்கம் தான். இன்கம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒர்க்கும் உள்ள பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ நம்ம இப்போ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? எப்படிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். இப்போ உங்களுக்கு என்ன தேவை? என்ன மிஷின் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மிஷினுக்கான அமௌண்ட் போட்டிங்கன்னா நாங்கள் மிஷின் கொரியர் பண்ணிடுவோம். ஓகே. மிஷின் கைக்கு வந்ததுக்கு பண்ணுவாங்க. இல்லை ஐடி மட்டும் ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிறதா வந்து 1300 ரூபா அமௌண்ட் கட்டணுமா? ஐடினா நம்ம அந்த இது போர்ட்டல் மாதிரியா? அதுக்கான லைசன்ஸ். ஓகே. அது வந்து உங்கள் கைக்கு லைசன்ஸ் எல்லாம் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு 48 ஹவர்ஸ் ஆகும். வந்ததுக்கப்புறம் மிஷின் வாங்கிக்கிறதுனால உங்களுக்கு இருக்கும். அதையோட ஐடி கூட போட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் டோட்டலாக அந்த கிட்டு அந்த பேனரு இதெல்லாம் சேர்த்து செட்டாகவே அனுப்பிச்சுடுங்க. அப்படி பண்ணிக்கலாம். ஏன் தனித்தனியாக நம்ம இப்போ போடுறோம் முடியாதுன்னா செட்டாக போட்டுக்கலாம். நோ ப்ராப்ளம். சரி, வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் அந்த டோட்டலில் அமௌண்ட் போட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, அந்த நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் நான் மெசேஜ் போட்டுறதால அதுக்கு அமுச்சு விட்ருங்க டீட்டெயிலாக. நான் அமுச்சு விட்றேன் அமௌண்ட்டு. அப்புறம் நம்ம செட் அப் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட் மட்டும் பண்ணி விடுங்க. ஏதாவது தேவைப்பட்ட டவுட்டு நான் மட்டும் ஹெல்ப் பண்ணி விடுங்க. கூப்பிடுங்க, எடுக்கலாம், வாட்ஸ்அப்பில் வந்துருங்க உங்களுக்கு. ஓகே ஓகே. நான் இது மட்டும் டவுட்டாக இருந்துச்சு இந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா லிமிட் வந்து இப்போ ஒரு ஆள் 70 தான் எடுக்க முடியும். அந்த லிமிட் தான் தெரிஞ்சுது. ஏன்னா அது சப்போஸ் அதிகமாக எடுக்கிறாங்க வந்து எல்லாமே அன்லிமிட்டடாக தான் இருந்தது. அது அப்படி அன்லிமிட்டடாக இருக்கிறதுனால நிறைய விளைவுகள் வருது. என்ன அப்படின்னா, இப்போ அவங்க ஏடிஎம் கார்டை ஹேக் பண்ணுறாங்க, இல்லை அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுற பொசிஷனில் நைட்டு 2 மணி 1 மணிக்கு லட்சக்கணக்கில் ஒவ்வொரு அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை ஹேக் பண்ணி எடுத்துடுறாங்க. அதனால அந்த லிமிடேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இந்த சிஎம்எஸ் வந்து அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சு, மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கலாம். சிஎம்எஸ் சொன்னீங்க கேஷ் கலெக்ஷன், அது என்ன எனக்கு? அது சிஎம்எஸ் வந்து எல்என்டி, பஜாஜ், முத்தூட், ஸ்ரீராம்லாம் இருக்காங்க இல்லையா? ஆமாம். உங்களோட கலெக்ஷன்ஸ் அமௌண்ட் எல்லாமே டெய்லியும் 10 லட்சம் 20 லட்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே. நீங்க வந்து உங்க கை காசு இருக்கணும், அந்த அமௌண்ட் இருக்கணும். இருந்ததுன்னா நீங்க போய் லோடு பண்ணி வைக்கணும் வாலெட்ல. கை காசு நம்ம கிட்ட அக்கௌண்ட்ல இருக்கணும்ன்றீங்களா? ஆமா, பினோ வேலெட்ல இருந்தாதான் பினோல போய் அவங்களோட எம்ப்ளாயி கோடு போட்டீங்கன்னா அந்த வேலெட்ல இருந்து அவங்களுக்கு பில்லா மாறிக்காது. ஓகே. அவங்க நம்ம கிட்ட கேஷ் கொடுத்துருவாங்க. கேஷ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பில் அடிக்கணும். ஓகே. பில் அடிச்சா திருப்பி நம்ம அடுத்த நாள் போய் அந்த அக்கௌண்ட்ல நம்ம அக்கௌண்ட்ல போட்டு. ஆமா, அப்படியே ரொட்டேட் தான். அதுக்கு அதுல என்ன ப்ராஃபிட்? அது எப்படி? அதுலயே சேம் தான். 1000 ரூபாய்க்கு 1.5ல ஆரம்பிச்சு 3.5 வரைக்கும் கமிஷன் இருக்கு. அது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகே. அது நமக்கு எப்படி தெரிய வரும்? எப்படி ஆளு பிடிக்கிறது நம்ம? அது நீங்களாம் பிடிக்க தேவையில்ல. நீங்க போர்டு பேனர்லாம் வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்என்டி பஜாஜ்லாம் வந்துருவாங்க. அவங்க இதுல தான் கட்டி ஆகணும். 7 மணிக்கு மேல அவங்களுக்கு கட்டுறதுக்கு சோர்ஸே எங்கேயும் கிடையாது. அதனால அவங்க டெய்லியுமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 லட்சத்துல இருந்து 50 லட்சம் போகும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மினிமம். கட்டி முடிக்கணும். அவங்க எல்லாம் 7 மணிக்கு மேலதான் கலெக்ஷனே முடியும். அதனால கட்டாயம் இங்க தான் கட்டுவோம். அமௌண்ட் போட்டு வச்சோம்னா நான் இந்த மாதிரி ஒர்க்கும் வருவாங்க இல்லையா? அவங்களே வந்துடுவாங்க. சரி. அது 1.5லேருந்து 3.5னா அது நம்ம அமௌண்ட் ஐஎன்ஆரா ருபீஸ் வரலுமா? 1000 ரூபாய்க்கு இல்லை பர்சன்டேஜா? 1000 ரூபாய்க்கு தான் எல்லாமே பர்சன்டேஜ். 1000 ரூபாய்க்கு இப்போ 1 லட்ச ரூபா பண்றீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 120ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அந்த கம்பெனியை பொறுத்து ஒரு நாளைக்கு 20 லட்சம் கட்டுறாங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஹையா போக கொஞ்சம் கமிஷன் கம்மியா இருக்கும். இப்போ ஸ்ரீராம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா கொஞ்சமா தான் கட்டுவாங்க. அவங்க கட்டுறது. ஹலோ. சொல்லுங்க சார், சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு டவுட்டு. இப்போ இப்போ கையில கேஷ் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம பில் அடிச்சு டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அது நம்மளே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா, நம்ம தான் பண்ணணும். அது
இப்போ இன்னொன்னு, இப்போ சில பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்காக வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50,000 எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க டெபாசிட் பண்றதுக்கு. ம், ம், ம். அதையுமே நம்ம கையில காசு வாங்கிட்டு அவங்களுக்கு நம்ம டெபாசிட் பண்ணி அவங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுடலாம்ல. போட்டுடலாம். அதாவது நீங்க அந்த மெயின் போர்ட்டல் கொடுத்ததுல நம்ம எல்லாமே, அதாவது அவுட்டும் பண்ணிக்கலாம், இன்னும் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஆமா, எல்லா பர்பஸுமே அதுல உள்ள இருந்து தான் நடக்கும். அது என்ன செக்லிஸ்ட் மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா, அவங்க என்ன அதை பண்றது, இல்லை நம்மளே சும்மா வரவங்களும் எழுதி பண்ணிக்கலாமா? ஸ்ட்ரிக்ட்லாம் இல்லை, நீங்க அவங்களுக்கு நோட்ல என்ட்ரி போட்டு என்ன நடக்குதுங்கிற டிரான்சாக்ஷன்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நாளைக்கு ஏதாவது கீர்த்தனை என்ன பண்ணிருக்கீங்களா பாக்குறதுக்கு ஹிஸ்டரி ஏதாவது ரெடி பண்ணி வைக்கணுமா? அந்த மாதிரி ஆல்ரெடி போர்ட்டல்ல இருக்கும், நீங்க எழுதி வைக்கலாம், போர்ட்டல்ல இருக்கும். எழுதி வச்சுக்கலாம் தனியா நோட்டு போட்டு. ஓகே ஓகே. அதாவது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இந்த பண்றது, இப்போ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறலாம் அவங்க காசு கொடுத்துட்டா. ஆமா. சரி சார், ஓகே. சரி, அப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த அனுப்பிச்சி விட்ருங்க, நான் உங்களுக்கு ஐடி முதல்ல வாங்கிட்டு ரெடி இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே. அந்த கிட்டு இது எல்லாமே அந்த அவங்களுக்கு அந்த கரண்ட் அக்கௌண்ட் பண்ணுங்க, சேவிங் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த ஸ்டெப்ல எல்லாமே ஃபாலோ பண்ணிருக்கோம். சரி, ஓகே. முதல்ல இனிஷியேட் பண்ணுவோம். ஓகே. தேங்க்யூ.